அதிகரிக்கிற சூழ்நிலையில மாஸ்க் கட்டாயம் இல்ல, ஆனா அவசியம்னு அறிவிச்சிருக்கீங்க நீங்க. இல்ல நாம பெரிய பதட்டத்தை இந்த சூழ்நிலையில உருவாக்க கூடாது. உலகம் முழுக்கவே இந்த கொரோனா இருக்கு. கொரோனாவை பொறுத்த வரைக்கும் 2019 இறுதியிலிருந்து ஆல்பா, பீட்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரான் இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் தொடர் உருமாற்றங்களை பெற்று வருகிறது. இப்ப வந்திருக்கிற இந்த கொரோனா பாதிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 19 மாதிரிகள் பூனேல இருக்கிற வைராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி பரிசோதனை பண்ணதுல இது ஒமிக்ரான்ல ஒரு வகை. இந்த வைரஸ்ங்கிறது வீரியமற்ற ஒரு வைரஸ். இந்த வைரஸ் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு ஒரு 3 to 5 நாட்களுக்குள் தொண்டை வலி, சளி, காய்ச்சல், இந்த மாதிரி இருமல் மாதிரி. பொதுமக்களுக்கு ஒட்டுமொத்தமாவே ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் வழிகாட்டுதலோடு பொதுமக்களுக்கு விடுத்த வேண்டுகோள், இந்த மாதிரி காய்ச்சல், அடங்காத காய்ச்சல், தீராத காய்ச்சல் இருந்துச்சுன்னா, நீண்ட நாட்கள் தொண்டை வலி, இந்த சளி எல்லாம் போகாமல் இருந்துச்சுன்னா அரசு மருத்துவமனைகளுக்கு உடனடியாக வர வேண்டும் என்பது. அது மாதிரி பொதுமக்களுக்கு பொதுவான ஒரு அறிவுறுத்தல் என்பது எதுவும் விதியோ சட்டமோ எதுவுமே கம்பல்ஷன் இல்லை. அதே நேரத்தில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருப்பவர்கள், கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இணை நோய் பாதிப்பு இருக்கிறவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள் பொது இடங்களுக்கு போறப்ப முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையில் ஒரு நல்ல செய்தியை சொல்லப்பட்டிருக்கிறது. இது கட்டாயம் இல்லை, நல்லது. எந்த உயிரிழப்பும் இதுவரை கொரோனாவால இல்லைங்க. இந்திய அளவில் கொரோனாவால எந்த உயிரிழப்பும் இல்லை. கேரளால நம்ம விட ஒரு நாளைக்கு 10 மடங்கு கூடுதலா அங்கேயும் கூட கொரோனா பரவிட்டு எந்த இடத்துலயும் உயிரிழப்பு இல்லை. இல்லைங்க, இருங்க, இது சொல்லி முடிச்சிடறேன் கேளுங்க. உயிரிழப்புங்கிறது எங்கேயுமே இல்லை, கொரோனா உயிரிழப்புகள் இல்லை. ஏற்கனவே நடந்த அந்த 1-2 உயிரிழப்புகளை பொறுத்தவரை இணை நோய் பாதிப்புகளோடு, சிறுநீரக பாதிப்பு, இருதய பாதிப்பு, அது மாதிரி இணை நோய் பாதிப்புகளோடு எந்த மருத்துவமனையில் இப்ப தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சாலும் அந்த வாழ்வின் இறுதி கட்டம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நோய் பாதிப்புகளோட மருத்துவமனையில் அனுமதிக்கிறப்ப கொரோனா உள்ளிட்ட ஒரு 12-13 வகையான பரிசோதனைகளை மேற்கொள்ளும். அந்த மாதிரி மேற்கொள்ளும் போது அதுல 1-2 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பும் இருக்கு. ஆனா அந்த உயிரிழப்பு என்பது கொரோனா உயிரிழப்பாக கருத முடியாது. அது மாதிரி எதுவும் இல்லை. ஆமாமா, எல்லாமே மானிட்டரிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரியான எந்த வழிகாட்டுதலும் இதுவரை ஒன்றிய அரசு தெரிவிக்கவில்லை. கொரோனா உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக தவறான தகவல்கள் பரப்பப்படுகிறது. கொரோனாவால் தற்போது வரை எந்த உயிரிழப்பும் இல்லை என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.